அனைவருக்கும் வணக்கம். தாம்பரம் சானட்டோரியம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தாம்பரம் மெப்ஸ் பஸ் ஸ்டாண்ட் நடந்து போகிற ஷார்ட்ஸ் தான் பார்க்குறீங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் வெறும் ஒரு 400 மீட்டர் தூரம் தாங்க இருக்கும். நடந்து போனீங்கன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ரீச் பண்ணிடலாம். ரொம்ப பக்கம்தான். தாம்பரம் சானட்டோரியம் ஸ்டேஷன் வந்து தாம்பரம் சென்னை பீச் அந்த வழித்தடத்தில் வர ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஷன் தான் தாம்பரம் சானட்டோரியம். தாம்பரம் மெப்ஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வேலூர், காஞ்சிபுரம், ஆரணி, சித்தூர், பெங்களூர் இந்த ரூட்லாம் பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு இந்த தகவல் வந்து தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க பயன்படுத்திக்கலாம். முக்கியமாக தாம்பரம் சரௌண்டிங்ஸில் குரோம்பேட், பல்லாவரம், மீனம்பாக்கம் இந்த பகுதியில் இருக்க மக்கள் இந்த பஸ் வசதியை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் காஞ்சிபுரம், வேலூர் போகிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் எம்டிசி பஸ் சர்வீஸ் தாம்பரத்துலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர், வாலாஜாபாத் ஆப்ரேட் பண்ணுற அந்த பஸ்ஸும் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அது இல்லாமல் தாம்பரத்துலேருந்து டுவர்ட்ஸ் திருவான்மியூர், பிராட்வே, பூந்தமல்லி இந்த ரூட்டில் போகிற பஸ் எல்லாமே மெப்ஸ் பஸ் ஸ்டாண்ட் உள்ளே வந்து தான் பேசஞ்சர்ஸ் பிக்கப் பண்ணி போவாங்க. மெப்ஸ் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டவங்க இதுதாங்க ஜிஎஸ்டி ரோட். ஜஸ்ட் இந்த ரோடை கிராஸ் பண்ணி ஆப்போசிட் சைடில் போனீங்கன்னா மெப்ஸ் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணலாம். ஃபுட்ஓவர் பிரிட்ஜ் இருக்குது. அந்த வசதியை பயன்படுத்தி சேஃபாக வந்து ரோடை கிராஸ் பண்ணலாம். எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஆனால் நான் போகும்போது ஒர்க் ஆகலை. ஸோ அதை வந்து கொஞ்சம் சரி செஞ்சாங்கன்னா படிக்கட்டு ஏற முடியாதவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதாங்க ஜிஎஸ்டி ரோட். லெஃப்ட் சைடில் போகிற டேரெக்ஷன் வந்து டுவர்ட்ஸ் தாம்பரம், ரைட் சைடில் போகிற டேரெக்ஷன் வந்து டுவர்ட்ஸ் கிண்டி. இதுதான் தாம்பரம் மெப்ஸ் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ். பஸ் ஸ்டாண்ட்லேயே சின்ன சின்ன ஹோட்டலும் இருக்குது. ஸ்நாக்ஸ் கடைங்க அந்த மாதிரியும் இருக்குது. ஆனால் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி மட்டும் இருக்குது. ஆனால் வந்து அது மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணல, மூடி வச்சுருக்காங்க. ஸோ அதையும் வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் ஃபுட்ஓவர் பிரிட்ஜில் நடந்து போகிற அந்த ஷார்ட்ஸ் தான் பார்க்குறீங்க. தாம்பரம் மெப்ஸ் பஸ் ஸ்டாண்டோட டாப் வியூ தான் பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்குற அந்த எம்டிசி பஸ்லாம் தாம்பரத்துலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸு தான் இங்கே வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. லெஃப்ட் சைடில் காஞ்சிபுரம், வேலூர் போகிற பஸ் தான் வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க. காஞ்சிபுரம், வேலூர் போகிற பஸ்லாம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட், பெருங்கலத்தூர், மண்டலூர் ஃப்ளைஓவர் வழியாக ரைட் எடுத்து கடப்பை, வரகடம், வாலாஜாபாத் வழியாக காஞ்சிபுரம் போகும். காஞ்சிபுரம் பஸ் போகிற அதே ரூட்டில் தான் வேலூர் பஸ்ஸும் போகும். பெங்களூருக்கும் இங்கேருந்து பஸ் சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ணாங்க. அதோட டைமிங்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ரீசெண்டாக இங்கேருந்து பெங்களூருக்கு ஆப்ரேட் பண்ணுற டிஎன்எஸ்டிசி புது ஏசி பஸ் BS6 பஸ்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து நைட்டு 7:15 கிளம்புது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக பெங்களூர் போகிறவங்க. அதே மாதிரி நான் போன டைம் வந்து மதியான டைம் கரெக்டாக 2:10 ஒரு பஸ்ஸு டிஎன்எஸ்சிசி பஸ், நார்மல் பஸ் வந்து பெங்களூருக்கு டிபார்ட் ஆச்சு. அந்த பஸ் சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டைமிங்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்பீங்க. காஞ்சிபுரம், வேலூர் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது 15 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் ரெகுலராகவே இருக்குது. பெங்களூர், சித்தூர், ஆரணி அதெல்லாம் வந்து குறிப்பிட்ட டைமிங்ஸில் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த டைம் டேபிள் போர்டு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிக்கலாம் டைமிங்ஸ் பொறுத்த வரைக்கும். தாம்பரம் மெப்ஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சித்தூருக்கு 145 ரூபா டிக்கெட் ஃபேர் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. கண்டக்டர்கிட்ட கேட்டேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில் அந்த பஸ் சர்வீஸ் இருக்காத மாதிரி சொன்னார். அது எக்ஸாக்டாக தெரியல. சித்தூருக்கு ஆப்ரேட் பண்ணுற பஸ் வந்து 2 ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு பஸ் வந்து காஞ்சிபுரம், அரக்கோணம், சோழிங்கர் வழியாக சித்தூருக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. இன்னொரு பஸ் வந்து காஞ்சிபுரம், வாலாஜா வழியாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. கடைங்க பொறுத்தவரைக்கும் ஒரு சின்ன டீ கடை, ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்தது. ஸ்நாக்ஸ் கடையெல்லாம் இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு சின்ன ஹோட்டலில் தான் மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டேன். வெரைட்டி ரைஸ் தான், தக்காளி சாதம் 40 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. நல்லா தாங்க இருந்தது டேஸ்ட்டு. இந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. சாம்பார் ரைஸு, வெஜிடபிள் பிரியாணி அதுவும் இருந்தது. ஸோ தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம். இல்லை
நீங்கள் ரொம்ப ஹைஜீனிக்லாம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது. நீங்கள் ஜிஎஸ்டி ரோடு அந்த மெயின் ரோட்லேயே ஹோட்டல்ஸ் இருக்குது, அங்கே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லை பஸ் ஸ்டாண்ட் உள்ளே சாப்பிட்றவங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஹோட்டல் தாங்க. ரொம்ப ஒரு சூப்பரான அட்மாஸ்பியர்லாம் கிடையாது. பசிக்கு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம். நான் சாப்பிட்டு பார்த்தா நல்லா தான் இருந்தது தக்காளி சாதம். நீங்கள் பார்க்குற இந்த பஸ் தாங்க தாம்பரத்துலேருந்து சித்தூருக்கு ஆப்ரேட் பண்ணுற பஸ். இது கரெக்டாக நான் போன டைமில் இருந்தது. மத்தியானம் 1:50க்கு இந்த பஸ் வந்து கிளம்பிச்சு சித்தூருக்கு, நான் நோட்டீஸ் பண்ணேன். அதே மாதிரி தாம்பரத்துலேருந்து பெங்களூருக்கு ஆப்ரேட் பண்ண டிஎன்எஸ்சிசி பஸ்ஸும் பார்த்தேன். அந்த பஸ்ஸு கரெக்டாக 2:10க்கு வந்து தாம்பரம் மெப்ஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிச்சு. புதுசாக ஒரு எம்டிசி பஸ் ரூட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தாம்பரம் மெப்ஸ் பஸ் ஸ்டாண்டில் அந்த பஸ் வந்து நான் பார்த்தேன். ரூட் நம்பர் 99C தாம்பரம் மெப்ஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து செம்மஞ்சேரி வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. கேம்ப் ரோட், சேலையூர், காமராஜபுரம், சந்தோஷபுரம், மேடவாக்கம், நூக்கம்பாளையம், பெரும்பாக்கம் ஹவுசிங் போர்டு வழியாக அந்த பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. தாம்பரம் மெப்ஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆரணி வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற டிஎன்எஸ்டிசி பஸ்ஸும் நோட்டீஸ் பண்ணேன். கரெக்டாக மதியானம் 1:25 மணிக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புறத நோட்டீஸ் பண்ணேன். இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் பேக்ரவுண்டில் அந்த லைவ் சவுண்ட் அப்படியே தான் காமிச்சிருப்பேன். ஏன்னா அப்போ தான் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது அந்த லைவ் அட்மாஸ்பியர் கேட்குறதுக்காக. மேபி ஒரு சில பேருக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கலாம், பேசுறது தெரியாமல் கேட்காமல் இருந்திருக்கலாம். பட் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். இதுதாங்க தாம்பரம் சானிட்டோரியத்துலேருந்து மெப்ஸ் பஸ் ஸ்டாண்ட் எப்படி ரீச் பண்ணணும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. மெப்ஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து என்னென்ன பஸ்ஸஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு அந்த டைம் டேபிளில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஹோப் தாம்பரம் மெப்ஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எந்தெந்த ரூட்டுக்கெலாம் பஸ் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.